எங்க சொன்னேன் இப்ப ஆ, இப்ப டெல்டா H வந்து இப்படி சந்திக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு மூலுக்கு தான் இது வரைவிலக்கணம் படுத்திக்கிறாங்க. ஒரு மூலுக்கு தான் தாக்க வெப்பொருளை மாற்றத்தை சந்திக்கிறாங்க. யாண்ட ஒரு மூலுக்கு இது என்ன தாக்கம்? தகன வெப்பொருளை தாக்கம். தகனிச்ச பதார்த்தத்துக்கு தான் ஒரு மூல் வரும். அப்ப இவட ஒரு மூல தகனிச்சா இருந்தா தான் நீங்க இவ்வளோ சக்தி மாற்றத்தை கண்டுகொள்வீங்க. ஆனா நீங்க எத்தனை தகனிச்சுக்கிறாங்க? 2 மூல் தானே. இந்த முன்னுக்கு போடுற பீசமானது மூல் தானே. அப்ப 2 மூல்னு சொன்னா நீங்க இந்த வெப்ப ஒழுரை மாற்றத்தை இவருக்காக இந்த தாக்கத்துக்காக 2ஆல பெருக்கி போடணும். அப்ப 3120 தர 2 வரும். 6240 கிலோ ஜூல்னு வரும். கிலோ ஜூல் 3 - 1 விளங்கிச்சா? ஓகே, இதுதான் நான் கேட்டது. இப்ப அடுத்த தாக்கத்துக்கு வருவோம். அடுத்தது 2H2 கேஸ் பிளஸ் O2 கேஸ் 2H2O. இந்த தாக்கம் என்ன வகையான தாக்கம்? தோன்றலா பிணைப்பு தகனமா? உடைதலும் உருவாதலுமான தாக்கம். ஓகே, அது ஓகே. நான் கேக்குறது வந்து இது வந்து தகன தாக்கமா இல்லாட்டி தோன்ற தாக்கமா? 10 என்ன சொன்னீங்க? கேட்கல. தகனம். ஓகே தகன தாக்கம். ஓகே, வேற ஆன்சர் இருக்கா? இது ஒன்று விலங்குதா தெரியா? இது வந்து ஆக்சிஜனோட சேர்ந்துக்குதுனே. அப்ப ஹைட்ரஜன் தகன தாக்கம், ஆனா நீர்ட தோன்றல் தாக்கம் தகனமாகவும் விலங்குது. பெறலாம், தோன்றலாகவும் பெறலாம். ஹைட்ரஜன் தகன தாக்கம், ஆனா நீர்ட தோன்றல் தாக்கம். நேற்று சொல்லி தந்தேன் டிஃபரெண்டா வரதுண்டு. விலங்குது அது. நான் சொன்னது விளங்கிச்சா? இல்லக்கா, ரிப்பீட். இப்ப H2 கேஸும் O2 கேஸும் சேர்ந்து H2O வந்திக்குது. இங்க ஏதாச்சும் ஒரு பதார்த்தத்தோட O2 போட்டு தகனிச்சு அதுல ஆக்சைடு வந்திக்குது அப்படின்னா இது H2 தகன தாக்கம். அது ஓகேவா? ஆமாக்கா. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா H2O இருக்குது. H2O உருவாக்கின மூலகங்கள் உறுதியான நிலைகள்ல இருக்குது. இங்க H2O உருவாக்கி வைக்கிறாங்க. அப்ப H2O தோன்றல் தாக்கம். ஆனா என்ன, ஒரு மூலுக்கு தந்தி இல்ல, அது தவிர மத்த எல்லாம் இருக்குது. H2O உருவாக்கி இருக்காங்க. இங்கேயும் அப்படித்தானே, ஒரு மூலுக்கு அவங்க வந்து தகனிச்சு இல்ல, 2 மூலுக்கு தகனிச்சிருக்காங்க. அவங்க ஒரு மூலு சொல்லி தரவும் இல்லைங்க. அப்ப இது வந்து ஹைட்ரஜன் தகன தாக்கம், ஆனா நீர்ட தோன்றல் தாக்கம். விளங்கிச்சா? ஓகே, அடுத்தது இது இது என்ன மாதிரியான ஒரு தாக்கம்? தோன்றல் உற்பத்தி. யார்? ஓகே, யார்ட தோன்றல்? C2H6 தோன்றல். ஓகே, C2H6 உருவாக்கிக்கிறாங்க சரியா? அப்ப அதோட தோன்றல் வெப்பொருள். இப்ப இதுல ஒரு மூல் தானே இருக்கு. அப்ப அது வந்து இந்த நாங்க ஆன்சர் எடுக்கக்குள்ள ஒரு மூலுக்கு பார்த்து எடுக்கணும். ஓகே, இது பார்ப்போம். இப்ப நான் சொல்லித்தர போற ஸ்டெப்ஸ் வந்து எப்படி நீங்க தகன வெப்பொருளையும் தோன்றல் வெப்பொருளையும் நீக்கிற தாக்கங்களை தந்து ஏதாச்சும் ஒரு அதுக்குள்ள இருந்து நான் சொல்றது ஒரு கேள்வி சந்திக்கிறாங்க. அதுல தகன வெப்பொருளைக்கான பெருமானங்களும் தோன்றல் வெப்பொருளைக்கான பெருமானங்களும் மட்டும் தந்து இன்னொரு தாக்கத்துல தோன்றலையோ தகனத்தையோ ஏதாச்சும் ஒரு வெப்பொருளை கேட்டாங்கன்னு சொன்னா எப்படி காண்றதுன்னு சொல்றது சரியா? அதுக்கு ஒரு அல்கோரிதம் எப்படி ஸ்டெப்ஸ்ல செய்யணும். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமான ரீசன் வந்து இப்பவே சொல்ல மாட்டேன். அது நான் போற உங்களுக்கு எல்லாம் இந்த கணக்கு செஞ்ச போற நான் சொல்றேன் சரியா? இப்ப நான் சொல்ற மாதிரி செய்வோம் இதை. இப்ப இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா கேள்வியும் தகன தோன்றல் வர எல்லாத்துல ஹெஸ் விதிக்கும் எல்லா கேள்விக்கும் அந்த நான் சொல்ற மெத்தடை போட்டு நீங்க ஆன்சரே எடுக்கணும் சரியா? அப்படின்னா நீங்க
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்ய போனீங்க. இப்ப இதுக்கு ஒருத்தர் ஒன்று செய்வீங்க, இன்னொன்று வித்தியாசமா இருந்தா அதை செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி யோசிக்கணும்ன்ற ஆர்டர் தெரியாதுனே, எப்படி எழுதணும்ன்ற ஆர்டரும் தெரியாது. அதனால அப்ப நான் சொல்றேன் ஸ்டெப்ஸ் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்க. ரீசன் வந்து பிறகு சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த தாக்கத்தினால எழுதிக்கொள்ளுங்க. நான் எழுதிக்கிறேன். சரியா? இப்ப எழுதி தரவை வச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்டே எல்லா தாக்கத்தையும் எழுதிட்டு தந்த தாக்கம் எல்லாத்தையும் சமப்படுத்துங்க. இப்ப இவங்க சமப்படுத்திட்டு எங்களுக்கு தந்தாங்க. அப்படிதான் நம்பிருக்கு. இப்ப இந்த கடைசி அவங்க ஆன்சர் கேட்குதுன்னா இந்த தாக்கத்துக்கான வெப்பொருள் என்னன்றதுதான் கேள்வி. ஃபர்ஸ்டே நீங்க தாக்கத்தை எல்லாம் எழுதி சமப்படுத்திக்கோங்க. இப்ப நான் எல்லாம் சமப்படுத்தி தான் வச்சுக்கிறேன். என்னோட பிழைக்கு என்ன 2C2H6 7O2 4CO2 6H2 2H2O2 2H2 CO2 CO2 CH C2H6. ஓகே, எழுதி இதை நீங்க சமப்படுத்தணும். இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யணும்னா, இந்த தாக்கங்கள் சரியா, மொத்தம் 12 ஸ்டெப் இருக்குது. காட்டிக்கிறேன். நான் எழுதிக்கிறேன் 12 ஸ்டெப் இருக்கு. அந்த ஒவ்வொன்றையும் தான் நான் சொல்றேன், அது கூட நான் அனுப்புறேன். இதை ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும்னா, இந்த தாக்கங்கள் 4ல இருந்தும் எந்த தாக்கத்துல வந்து மூலகம் அல்லாத மூலக்கூறுகள் அப்படின்னா, மூலகம் அல்லாத மூலக்கூறுனா, மூலக்கூறுனா என்னன்னு தெரியுதானே? மூலக்கூறுனா ஒன்றை விட கூட நம்பர் சீக்கிரம் சேரும். இந்த பதார்த்தங்கள் H2 CO2 எல்லாமே ஒன்றை விட நம்பர் கூட தானே இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை கூட. மூலக்கூறுன்னு சொன்னா நான் சொன்னேன் ஒரே ஆக்கள் டபுளா வந்தாங்க. O2 × H2 அலசன்கள், அவங்க மூலக்கூறு. நான் இப்ப சொல்றது மூலகம் அல்லாத மூலக்கூறு அப்படின்னா சேர்வைகள். சரியா? சேர்வைகள் கூட இருக்கிற தாக்கம் இதுன்னு ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அணு உண்டு, இது வந்து மூலக்கூறு. அப்ப மூலக்கூறு எல்லாம் நாங்க பாக்குறோம்ல. சரியா? அப்ப மூலக்கூறுன்ற வேர்ட் கஷ்டம் தான். அந்த 7 பேரை தான் நான் சொல்றேன்றது நினைச்சுக்கோங்க. டபுளா இருக்கிற ஆக்கள், அவங்க இல்லாம மத்த ஆக்கள் கூட இருக்கிற தாக்கம் இதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுல இருக்கிறது C2H6 மட்டும்தான். இந்த தாக்கத்தை பார்த்தா இது வந்து ஒரு அணு, இது வந்து ஒரு மூலக்கூறு, இது CO2, இதுல ஒரு சேர்வை. இதுல இருக்கிறதும் இந்த தாக்கத்துல இருக்கிறதும் ஒரே ஒரு மூலகம் அல்லாத மூலக்கூறு ஒன்றுதான் இங்கே. இதை பாத்தீங்கன்னா இது வந்து மூலக்கூறு. அப்ப இது வராது, இது வராது. இங்க இது ஒன்றுதான், H2 மட்டும்தான் இங்கே. இந்த தாக்கத்தை பாருங்க, C2H6, இது மூலகமா இல்ல, இது மூலக்கூறா இல்ல, இது மூலகம் அல்லாத மூலக்கூறு, ஒரு சேர்வை. இது மூலக்கூறு, அப்ப இது வராது. இங்க ஒண்டிக்கு, இங்க பாருங்க இன்னொண்டிக்கு 2, இங்கக்கு 3. அப்ப மொத்தம் இந்த எல்லா தாக்கத்தையும் பாத்தீங்கன்னா மூலகம் இல்லாத மூலக்கூறுகள் சேர்வைகள் அடிக்கிறது வந்து கூட சேர்வைகள் அடிக்கிறது வந்து இந்த முதலாவது தாக்கத்துல தானே. அப்ப நீங்க ஃபர்ஸ்டே இந்த தாக்கத்தை எழுதுறேன். சரியா? அப்ப நான் எழுதுறேன். C2H6 கேஸ் 7O2 கேஸ், அம்புக்குறி 4 CO2 கேஸ், அதுக்கப்புறம் 6 H2O கேஸ் லிக்யூட் தந்திக்கிறாங்க. இப்ப நான் அதை அப்படியே எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, இந்த தாக்கத்தை இப்ப நீங்க எழுதுறீங்க கூட சேர்வை அளிக்கிற இந்த தாக்கம், இந்த தாக்கத்தை இருக்கிற எல்லா மூலகங்களையும் எழுதுங்க. இதை உங்களுக்கு காணிக்கிற எல்லா மூலகங்களும் எழுதுங்க. கார்பனிக்கு, ஹைட்ரஜனுக்கு, ஆக்சிஜனுக்கு. இங்காலையும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மட்டும் தான் நிக்கி. அதெல்லாம் எழுதுங்க. எப்படின்னா இவருக்கு கொஞ்சம் கீழே எழுதுங்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது தவிர வேற ஒன்றும் இல்லை இதுக்குள்ள. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க இயற்கையில உறுதியா வைக்கிற மெத்தட்ல எழுதிக்கோங்க. கார்பனாவே தான் இருக்கு. சரியா? ஹைட்ரஜன் H2 கேஸா இருக்கும், ஆக்சிஜன் O2 கேஸா இருக்கும். இது எழுதிடுங்க. ஓகே, இது அடுத்த ஸ்டெப். முதலாவது தன் தாக்கம் எல்லாத்தையும் சமப்படுத்தி எழுதிக்கோங்க ஒரு இடத்துல. ரெண்டாவது ஸ்டெப் வந்து எந்த தாக்கம் நீங்க எழுதின அந்த தாக்கங்கள்ல எந்த தாக்கத்துல கூட சேர்வைகள் இருக்குதோ அப்படின்னா மூலகம் இல்லாத மூலக்கூறுகள் இருக்குதோ அந்த தாக்கத்தை எழுதிக்கோங்க, சமப்படுத்தி எழுதிக்கோங்க. அப்படி அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, மூணாவது ஸ்டெப் வந்து இவங்கள்ல இருக்கிற மூலகங்களை இவருக்கு கொஞ்சம் பணியை எழுதிக்கோங்க. இப்படி எழுதின போல என்ன செய்யுங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் பௌதிக நிலைகளை எழுதுங்க. அது அடுத்த ஸ்டெப். இப்ப நல்லா எழுதிக்கிறேன்னா எல்லாம் எழுதிக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும்னா, நீங்க எழுதின மூலகங்கள்ல இருந்து அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்ல எத்தனை எழுதிங்க, இதுல இருந்து நீங்க இந்த எழுதின இந்த பெரிய தாக்கத்துக்கு அம்புக்குறிய போடணும். சரியா?
அந்த அம்புக்குறி நீங்க எப்படி போடணும்னா இங்க இருந்து இங்கேக்கு போடணும். ஆஹ் இந்த மூலகம் அல்லாத மூலக்கூறுகள் அப்படின்னா சேர்வைகளுக்கு மட்டும் அம்புக்குறி போடணும். இங்க இருந்து இது ஒரு சேர்வை தானே, இங்க இருந்து இங்க ஒரு அம்புக்குறி. இது சேர்வையா இல்ல, இது ஒரு மூலக மூலக்கூறு, அப்ப இதுக்கு போடக்கூடாது. நான் ஏன்னு பிறகு சொல்றேன். இது ஒரு சேர்வை தானே, அப்ப இங்க இருந்து இங்க ஒண்ணு, இங்க இருந்து இவர் ஒரு சேர்வை தானே, இங்க ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு தாக்கங்கள் தான். இதெல்லாம் சேர்ந்து இது உருவாகிற மாதிரி, இதெல்லாம் சேர்ந்து இது வர மாதிரி, இதுல இருந்து சேர்ந்து இது வர மாதிரி. பொத்தர் யோசிக்கலும் கார்பனும் ஓகே இந்த பாருங்க CO2 தானே உருவாக்கி இந்த கோடை போட்டு வச்சுக்கிது, அம்புக்குறியை போட்டு வச்சுக்கிது. இங்க ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் வைக்கிற இடத்துல இருந்து யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் யோசிக்க தேவை. நீங்க இப்ப கார்பனையும் ஆக்சிஜனையும் சேர்த்து இப்படி போட பாத்தீங்கன்னா இந்த அம்புக்குறியெல்லாம் அங்கிட்டு வெட்டி கொண்டு போகும். சரியா? அப்படி விட கணக்கு செய்ய கஷ்டம். அந்த பாக்குற ஆக்களுக்கு தெரியும் CO2 உருவாகிக்கும், சியும் ஓவையும் சேர்த்து தாண்டி நடுவுல எச்சிக்கிறத பத்தி யோசிக்க வேணாம். நீங்க எச்சில இருந்து கோடை போடலையே, வெளியே தான் கொஞ்சம் கோடை போட்டிக்கிறீங்க. அப்ப அது கேஸ் இல்ல, ஃபர்ஸ்டே இப்படி எழுதி கொள்ளணும். அதுக்கு பிறகு இப்ப என்ன செய்யணும், சமப்படுத்தணும். இதே இந்த பக்கத்தையும் சமப்படுத்துறீங்க. ஒரு அம்புக்குறியிட வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் சமப்படுத்துவீங்க. அதே மாதிரி பாருங்க, இதுவும் ஒரு அம்புக்குறி தானே, அப்ப இதுக்கு இந்த பக்கம் நிக்கிறதும் இந்த பக்கம் நிக்கிறதையும் சமப்படுத்தணும். இங்க எத்தனை கார்பன் நிக்குது, 4 கார்பன். அப்ப இங்க எத்தனை வரும், 4 வரப்போகுது. ஹைட்ரஜன் எத்தனைக்கு, 6 2 12, அப்ப இங்க 6 வரும். ஆக்சிஜன் எத்தனைக்கு, இங்க 7 2 14, இங்க 6 2 12, அப்ப மொத்தம் 12 14 26 தானே. சரியா நான் செய்யறது? சாரி, 7 2 14, ஒரு பக்கம் தானே பார்க்கணும். சரி, இங்க இருக்கிற ஆக்சிஜன் இல்லை, இது ஹைட்ரஜன் நான் பாத்துறேன். சரி, 7 2 14, அப்ப இங்கே 7 தான் வரும். இதே இந்த பக்கத்தையும் சமப்படுத்தினேன். இப்ப இதுவும் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காவே சமப்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா இதுவும் சமப்படுத்தப்பட்டா நீங்க இதையும் சமப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கலி இதுவும் சமப்படுத்தப்படும். வேணா பாப்போம். 4 2 8 ஆக்சிஜன், இங்க 6 ஆக்சிஜன், 8 6 14, 7 2 14, சரிதானே. கார்பன் 4 கார்பன், இங்க 4 கார்பன் போட்டிக்கிறேன். 6 2 12, இங்க 6 2 12 எச்சிக்குது. ஓகே, இப்ப 2 பக்கம் சமப்படுத்துங்க. எல்லா இடத்துலயும் சமமா தான் இருக்குது. இப்ப என்ன செய்யணும்னா தரவுகளை தரப்பட்டிருக்கிற டெல்டாஸ் எல்லாத்தையும் குறிங்க. உங்களுக்கு தரவுல என்னென்ன சொன்னாங்களோ அது அவ்வளோத்தையும் குறிக்க போறீங்க. என்ன தெரிஞ்சுக்குது, C2H6 O2ஓட தகனிக்க கொலை வர டெல்டாஸ் தந்திக்கிறாங்க. C2H6 O2ஓட தகனிக்கிறது. அப்ப இதுதானே இந்த தாக்கத்துல டெல்டாஸ் எத்தனை தந்திக்கிறாங்க, 3120 கிலோ ஜூல் தந்திக்கிறாங்க. சரியா? நான் எல்லா இடத்துலயும் கிலோ ஜூல் போடல, நீங்க செய்யக்கொள்ள போடுங்க. சரியா? இப்ப நான் அதை போட்டீங்கன்னா எனக்கு கம்ப்ளெக்ஸ் ஐக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து என்ன தந்திக்கிறாங்க புக்ல பாருங்க, H2வும் O2வும் சேர்ந்து H2O லிக்யூட் உருவாகிறது. H2O லிக்யூட் உருவாகிறது H2வும் O2வும் சேர்ந்து. அப்ப இந்த அம்புக்குறி தண்ணி, அப்ப அவர் எத்தனை, 572 கிலோ ஜூல். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து CO2 உருவாகுது. CO2 இங்க இதுல இருந்து உருவாகிக்கணும். இப்ப இங்க பாருங்க எச்சுக்கு நடுவால தான் வந்திக்குது. சரியா? ஆனா அதுல இடத்துல எச்ல இருந்து உருவாகினது இல்ல. இது எல்லா தாக்கையும் ஒன்றை சேர்த்து போட்டு வச்சுக்கிறோம். இவரும் தாக்கி உருவாகுது CO2. அது எவ்வளவு, 394. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, மேலே தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி கார்பன் சைடும் H2வும் சேர்ந்து C2H6 உருவாகிறதுக்கான வெப்பொருளை கேட்கறாங்க. கார்பனும் மிச்சம் சேர்ந்து C2H6 அப்ப உருவாகிறது இங்க நீங்க இதை பாத்தீங்கன்னாலே இந்த அம்புக்குறின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இதை கண்டுபிடிக்கிறேன், அப்ப நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கொள்றேன். சரியா? இப்ப இப்படி மார்க் பண்ணி கொள்ளணும். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா தரவுகள்ல தரப்பட்டிருக்கிற டெல்டா H பெருமானத்தை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பெருக்கணும். சரியா? இப்ப நாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்ப இவங்க தந்திக்கிறது இங்க C2H6 7 O2ஓட சேர்ந்து 2 C2H6 7 O2ஓட சேர்ந்து 4 CO2. அப்படின்னா 2 C2H6க்கான பெருமானத்தை தான் தந்திக்கிறாங்க. 3120. இங்க நாங்க சமப்படுத்தக்குள்ள அதான் வந்திக்குது. ஓ, அப்ப இந்த தாக்கத்தை இந்த வெப்ப உருளையை பெருக்கவோ பிரிக்கவோ அவசியம் இல்லை. சரியா? அடுத்து ரெண்டாவது பாருங்க, 2H2 கேஸ் O2ஓட சேர்ந்து 2H2O உருவாக்குது. அப்ப இங்கே 2 தான் இருக்குது. அதுக்கான வெப்ப உருளை 572. பாப்போம் இங்க எத்தனை H2 இருக்குதுன்னு. இங்க 6 H2ல இருந்து 6 H2O உருவாகிக்குது. சரியா? இப்ப இங்க அவங்க தந்த தரவு எப்படி இருக்குது, 2
ஓகே சாரி. இப்ப என்ன சொல்லிட்டீங்க? H2 O2 சேர்ந்து உருவாகிறது வந்து H2O, அதுக்கு 572 கிலோ ஜூல். இது எப்படி 2 H2O தகனிக்க கொள்ள, அப்படி இல்லாட்டி 2 H2O தோற்றுவிக்க கொள்ள தந்த சக்தி தான் இது. இப்ப இங்க எத்தனை நம்ம உருவாக்கிக்கிறோம்? 6 H2O தகனிச்சு வைக்கிறோம். அப்படின்னா தந்தது 2க்கு, இப்ப கேட்கறது 6க்கு. அப்ப என்ன செய்யணும்? தந்த வெப்பவுடைய 3ஆல பெருக்கணும் தானே. நான் சொன்னது விளங்கிச்சான்னு சொல்லுங்க. விளங்கலையா? ஓகே. டூ H2 கேஸ், இத O2 கேஸ் வந்து சேர்ந்து 2H2O லிக்விட உருவாக்குது. இந்த தாக்கத்துக்கான வெப்பநிலை தந்திக்கிறாங்க டெல்டா H -572. இது தந்த தரவு. சரியா? இவங்க தந்திக்கிறது பாருங்க, கிலோ ஜூலுக்கு தானே தந்திக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டுக்குமே சேர்த்து ரெண்டு H2O தகனிக்கிறதுக்கு ஏத்த இவங்க வெப்பநிலை தந்திக்கிறாங்க. இதே கிலோ ஜூல் மூல் மைனஸ்னு வந்து இந்த அர்த்தம் ஒரு H2O தகனிக்கிறதுக்கு தந்த சக்தி. அப்ப நீங்க 2ஆல பெருக்கி இருக்கணும். ஆனா அப்படி ஒண்ணு நீங்க என்ன செய்ய தேவையில்லை. இப்ப நான் சொன்னது விளங்கிச்சான்னு சொல்லுங்க. ஓகே. இப்ப இதே தந்த தாக்கம் தரவு. இப்ப நான் எழுதின இந்த ஒரு சக்கரமை வரைஞ்சி வச்சுக்கணும். சரியா? இதுல என்ன நடந்துச்சு? RH2O உருவாக்கிக்குது. RH2 வந்து O2 கேஸோட சேர்ந்து 7 சரி. இப்ப இந்த 7 வந்து இந்த CO2க்கும் உருவாக்க போயிட்டிக்கும், அதே மாதிரி H2O உருவாக்கம் போயிட்டிக்கும். எங்களுக்கு அவ்வளவு கம்ப்ளெக்ஸ் எல்லாம் தேவையில்லை. RH2ல இருந்து RH2 தகனிச்சு RH2O உருவாக்கிக்கிறாங்க. RH2O உருவாக்கிக்கிறாங்க. அப்ப இங்க எத்தனை போயிட்டிக்கும்? 3 ஆக்சிஜன் போயிட்டிக்கும். அப்ப இங்க மொத்தம் 7 ஆக்சிஜன் தானே. 3 ஆக்சிஜன் அந்த தாக்கத்துக்கு, நீரை உருவாக்குற தாக்கத்துக்கு போயிட்டிக்கும். அடுத்த 4 ஆக்சிஜன் CO2 உருவாக்க போயிட்டிக்கும். சரியா? அந்த காரணம் என்ன நான் புறவு சொல்றேன். இப்பதே கேட்டுக்கோங்க. இப்ப இவரும் உருவாகி RH2 உருவாகுது. உங்களுக்கு தந்த தரவு 2 H2 இருந்தா எவ்வளவுன்னு தந்திருந்தா, 6 இருந்தா எவ்வளவுன்னு தெரியுதானே. 2 பேனா 50 ரூபா, 6 பேனா எவ்வளவு? ஷிம்ரா 150 ரூபா. ஓகே. ஷிம்ரா இதுக்கு ஆன்சர் என்ன? ஷிம்ராவா இம்ராவா என்னன்னு 150. என்ன செஞ்சீங்க? 2 வேலை தந்தா 3ஆல பெருக்கி தானே 6 பெண் இருக்குது. அப்ப இதே 3ஆல பெருக்கி ஆன்சர் சொல்றீங்க தானே. அதே மாதிரி இங்க 2 H2O தகனிக்க இவ்வளவு சக்தின்னு சொன்னா 6 H2O தகனிக்க எவ்வளவு சக்தி? 2 பேனா 50 ரூபா, 6 பேனா எவ்வளவுன்னு கேட்டு என்ன செய்வீங்க? இத 3ஆல பெருக்கி தானே 6 வந்திக்கு. அப்ப இங்க தந்திக்கிற அந்த சக்தியை நீங்க 3ஆல பெருக்கினா ஓகே தானே. அப்ப 572 தர 3 வரும். விளங்குதா? ஓகே. அதான் நான் இங்க போட்டிக்கிறேன். சரியா? இப்ப அடுத்து நடக்குது பாப்போம். இப்ப டெல்டா H தான் எழுதி கொண்டு போறேன் நான். கார்பன் சொல்லிட்ல இருந்து O2 சேர்ந்து CO2 கேஸ் வருது. கார்பனோட ஆக்சிஜன் சேர்ந்து CO2 வருது. ஆனா எப்படி தந்திக்கிறாங்க தரவு? ஒரு கார்பன், சரியா? ஒரு கார்பன் ஒரு CO2 உருவாக்கிக்குது. ஒரு கார்பன் தகன வெப்பநிலை தான் தந்திக்கிறாங்க 394. நீங்க எத்தனை கார்பனை தகனிக்கிறீங்க? 4. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இவர் தகனிச்சு வர அந்த தாக்கத்தை அந்த எங்க எழுதி வச்சுக்கிறேன், இது பெருக்கி வச்சுக்கிறேன் போல. சாரி, எனக்கு மிஸ்டேக். இதுதான் 3ஆல பெருக்கணும். இதுவும் சேர்ந்து தானே உருவாகுது. நான் இங்க எழுதி வச்சிருந்தேன். சாரி, விலங்கு தானே நான் மாத்திருந்தது. என்னது இங்க? இவ்வளவு நேரம் பார்த்து H2O உருவாக்குறது தானே. அந்த தாக்கத்தான் நான் சொல்லிட்டீங்க. ஆனா போய் இங்க பெருக்கி வச்சேன் தோது மாதிரி. இங்கதான் பெருக்கணும். விலங்குச்சு என்ன சொல்றது? ஓகே. இப்ப அடுத்த தாக்கம் என்னது? கார்பன் சொல்லி O2 சேர்ந்து CO2 உருவாகிறது. ஒரு கார்பனை தகனிக்கிறதுக்கு, ஒரு மூல் கார்பனை தகனிக்கிறதுக்கு போன அளவுக்கு தந்திக்கிறாங்க. நீங்க எத்தனை மூல் கார்பனை தகனிச்சுக்கிறீங்க? 4. அப்ப என்ன செய்யணும்? இந்த பெருமானத்தை 4ஆல நீங்க பெருக்கணும். இது விளங்குச்சான்னு சொல்லுங்க. ஓகே. இப்ப அடுத்து என்ன தாக்கம் சொல்றாங்க? கார்பன் சொல்லி 2 கார்பன் சொல்லி 3 H2 கேஸோட சேர்ந்து C2H4 உருவாக்குறது. இது இங்க இருக்குது. சரியா?
இதுட வெப்ப உருளை தான் கேக்குறாங்க. சரி, இப்ப நான் இது எக்ஸ்ன்னு எடுத்தேன்டா, இதை கேக்குறது எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். எக்ஸ். அப்ப நான் இங்க போட்டு போடுறேன் எக்ஸ்ன்னு. இங்க தாக்கத்தை எழுதிக்கிறது அந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு போட்டு போடுறேன். இப்ப இது வந்து ஒரு சாரி 3 கார்பன் 3 கார்பன் 3 H2ஓட சேர்ந்து ஒரு C2H6 உருவாக்குற தோன்றல் வெப்பொருளை, ஒரு C2H6 உருவாக்குறதுக்கான வெப்பொருளை தான் எக்ஸ். நான் இங்க ஒரு C2H6 உருவாக்கிக்கிறேன், 2 உருவாக்கிக்கிறேன் தானே. அப்ப ஒரு C2H6 உருவாக்க போற வெப்பொருளை எக்ஸ்ன்னு சொன்னா 2 C2H6 உருவாக்க போற வெப்பொருளை 2x. அப்படி போட செய்யணும். இல்லாட்டி நீங்க இங்க எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா கடைசி ஆன்சர் வந்து x/2ல x/2 பிரிச்சு எடுக்க வரும். சரி, இப்படி போட்டு கொடுத்தது லேசி சார்ட்லயே போடுறது. இது விளைஞ்சான்னு சொல்லுங்க. ஓகே, இப்ப என்ன கேள்வி? என்ன இந்த எக்ஸ கண்டுபிடிக்கிறது. ஹெஸ் விதின்னு சொல்றது ஏதாச்சும் ஒரு தெரியாத வெப்ப உருளைய இந்த மாதிரி ஒரு சக்கரமா இப்படி ஒண்ணு போட்டுக்கொண்டு ஒரு முக்கோண மாதிரி இப்படி முக்கோண மாதிரி ஒன்றை போட்டு செய்யற கேள்விக்கு தான் நாங்க ஹெஸ் விதின்னு சொல்றது. சரியா? ஒரு ஸ்டார்டிங்கும் ஒரு எண்டிங்கும் இருந்தா இப்ப இந்த கணக்கு தீர்க்கணும். எப்படி தீர்க்கிறேன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எது எண்டிங் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இது எல்லாத்துலயும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இதுன்னு சொல்லுங்க. நாலு கார்பன் அது RH2 இந்த செட் அவ்வளவு, இது அவ்வளவுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா அமுக்குறியெல்லாம் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆகுது எங்க? இந்த தலை முடியிற இடத்த பாருங்க, இந்த விளைவுல தான் எண்ட் ஆகுது. இப்ப இந்த அமுக்குறியோட தலை இங்க முடிஞ்சதுக்கு இவரோட தொடர்ச்சி இன்னொரு அமுக்குறி போகுது, அவர் போயிட்டு முடியிற இடத்த தான் நீங்க பாக்கணும். அப்ப இவர் எண்டிங் பாயிண்ட், இவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். எந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து இன்னொரு எண்டிங்க்கு எந்த பாதையால போனீங்கன்னாலும் இடப்பெயர்ச்சி சமன் தானே. அந்த மாதிரி தான் இதுலயும். இதுல இருந்து இங்க வரைக்கும் போறீங்க, இது ஸ்டார்ட் இது எண்ட். இந்த பாதையை போறதும் இந்த பாதையால போற இந்த சக்திகள் வந்து சமன். அப்ப இங்க இருந்து போறது எவ்வளவு? 2x சக சய 3120 சமன் இங்கால போற பாதைகளுக்கு சமன். இந்த பாதைகளோட இடப்பெயர்ச்சிக்கு சமன். நீங்க ஒவ்வொரு பாதையும் இந்த பக்கத்தால போற ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு இந்த எண்ட் தானே போகுது, இந்த பாதையில போற அவ்வளோத்தையும் ஒண்டா கூட்டணும். சரியா? இவரை வேறையா போட்டு சமப்படுத்துறதில்ல, இது ரெண்டையும் ஒண்டா கூட்டி தான் சமப்படுத்தணும். சரியா? இது ஒரு ரூட், இது ஒரு ரூட். ஆனா அந்த ரூட்டுக்கு 2 பஸ் போயிட்டுக்குதுன்னு எடுங்க. ஒரு ரூட்ல 2 பஸ் போயிட்டுக்குது. சரியா? இதே நீங்க கூட்டணும். இப்ப எப்படி கூட்டுவீங்க? சய 394 தர 4 பெருக்கிக்கிறேன். அதோட நீங்க என்ன செய்யணும்? கூட்டணும். சய 572 தர 3. இப்ப கண்டுபிடிக்க 2x சாத்திர சய 3120. இதை இப்ப 4ஆல பெருக்கணும். 400 4ஆல பெருக்கினா 1600. 6 4 24. 1200 இருந்து 24 கழிச்சா 1576. சய இது சயத்தை நீக்குது. சய அடுத்து சக அப்படியே இருக்குது.